வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள். பூட்டான் பிரதமர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நாட்டை வந்தடைந்தார். சம்பள உயர்வு மற்றும் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி ரயில் கடவை காப்பாளர்கள் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். ஏமனில் இருந்து 29 இலங்கை பணியாளர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்வது உள்நாட்டு செய்தி. ஏமனில் நிர்கதிக்குள்ளான நிலையில் மீட்கப்பட்டு சீனாவின் ஒத்துழைப்புடன் ஜிபூட்டிக்கு அழைத்து செல்லப்பட்ட மேலும் சில இலங்கையர்கள் நாளை நாடு திரும்ப உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. 29 இலங்கை பணியாளர்கள் ஜிபூட்டியிலிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியே கூறினார். ஏமனில் நிர்கதிக்குள்ளான இலங்கையர்களை மீட்பதற்கு சீனாவும் பல்வேறு நாடுகளின் தூதரகங்களும் ஒத்துழைப்புகளை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏமனில் மோதல்கள் மேலும் வலுவடைந்து வருவதால் ஏனைய இலங்கையர்களையும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாக மங்கள ரந்தனியே கூறினார். சில பணியாளர்கள் நாடு திரும்புவதற்கு விரும்பவில்லை எனவும் நிலைமை மாற்றமடையும் என அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்தது. வவுனியா ரயில் நிலையத்திற்கு முன்பாக ரயில் கடவை காப்பாளர்கள் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு மற்றும் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். மதவாச்சி தொடக்கம் மன்னார், வவுனியா தொடக்கம் புளியங்குளம் ரயில் மார்க்கங்களில் கடந்த 20 மாதங்களாக ரயில் கடவை காப்பாளர்களாக பணிபுரியும் தமக்கு 7500 ரூபாய் சம்பளமே வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2013 7ஆம் மாதம் 1ஆம் திகதி போலீசாருக்கு பணிக்கப்பட்ட பணிப்புரையின் கீழ் அவசரமாக வலுக்கட்டாயமாக எங்களை சேவையில் இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்ட வேளையிலே எங்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். 3 மாதத்திலே சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாகவும் 6 மாதத்திலே நிரந்தர நியமனங்களை பெற்றுத் தருவதாகவும் கூறி 20 மாதங்களை காலம் கடத்தி இருக்கின்றார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சென்று உரிய அதிகாரிடத்திலே முறையிடும் போது எங்களுடைய பிரச்சனைகள் கேட்பது கூட யாருமே இல்லை. எங்களுடைய பிரச்சனை சொல்வதை கேட்பது கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. இந்த 2 வருஷத்துக்கு நாங்க சாதாரண ஒரு காமன் வேலைக்கு போயிருந்தாலே எங்களுக்கு இப்ப நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும். 25,000 அளவுல சம்பளம் எடுக்கலாம். தொழில் கடமை சம்பந்தப்பட்ட அநேக பிரச்சனைகள் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு தீர்வு நாங்கள் அணிந்திருக்கின்ற இந்த மேல் அங்கியும் ஒரு கேப்பும் எங்களுக்கு ஒரு ஐசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போலீஸ் அதிகாரி அவர்கள் வவுனியா மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் அந்த ஐசி எங்களுக்கு வழங்கி வைத்திருந்தார். ஆனால் இந்த போலீஸ் ஐசியை கொண்டு நாங்கள் எங்குமே செல்ல முடியாது. போலீசாரை கேட்கிறார், இது என்ன என்று கேட்கிறார்கள். அத்துடன் தமக்கு இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் ரயில் கடவை காப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்களே எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுத் தர வேண்டும். அதே போன்று இன்று இருக்கின்ற போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். வெறுமனே தனி மனிதன் ஒருவன் தன் அன்றாட வாழ்க்கையிலே கொண்டு செல்ல முடியாத அளவிலான 7,500 ரூபாயினை நாங்கள் பெற்று 20 மாதங்கள் கடந்துவிட்டன. இன்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிங்கள தமிழ் புத்தாண்டு காலம் வெகு விமர்சையாக அநேகராலும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஊழியர்கள் மட்டும் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வது கூட பஸ்ஸுக்கு வரக்கூடியதான செலவுக்கான காசுகள் கூட இல்லாமல் எடுத்து தவித்து நிற்கின்றார்கள். அநேகர் இந்த எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டம் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டாடுவது கூட அநேக போலீசார் தடையாக இருக்கின்றார்கள். எங்களுடைய ஊழியர்கள் அநேகர் இடத்தில் சமூகம் அளிக்கவில்லை. காரணம் என்னோட கேட்டால், நீங்கள் பல உயிர்களை பாதுகாக்கின்ற கடமையில் இருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஒருவர் கடமையில் இருந்து கொண்டு இருவர் செல்கின்றனர். நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உயிர்களுக்கு என்ன உத்தரவாதம்? வவுனியா ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை 10 மணி அளவில் 1 திரண்ட ரயில் கடவை காப்பாளர்கள் சுமார் 1 மணித்தியாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.